அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்ம 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும், நீகர் எனப்பட்ட சிமியோனும், சிரேனே ஊரனாகிய லூகியும், காற்பந்து தேசாதிபதியாகிய ஏரோது கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்க போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இந்த இடத்துல கூட நம்ம இந்த 2வது வசனத்துல பார்க்கும்போது, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். பாருங்க, இங்க 2 காரியத்தை அங்க தெளிவாக சொல்ல. அவர்கள் எல்லாம் கூடி இருந்து அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கத்தில் உபவாசித்து கொண்டிருக்கும் போது, கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்போ இங்க கர்த்தருக்கு ஆராதனை செய்யறாங்க, உபவாசித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த 2 காரியத்தை தெளிவாக ஆவியானவர் இந்த இடத்துல சொல்றத பார்க்கிறோம். அவர்களுக்கு கூட அந்த பர்னபாவும் சவுலும் அங்க இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் அழைத்த ஊழியத்துக்கு அவர்களை பிரித்து விடுங்கள். அப்போ பவுலையும் பர்னபாவையும் தேவன் அழைத்த நோக்கம் வேற. அவருடைய ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்க. அப்ப அவர்கள் மற்ற 3 பேரை குறித்து ஆண்டவர் எதுவும் சொல்லவில்லை. இவர்கள் 2 பேரையும் குறித்து தெளிவாய் சொல்கிறார். நான் அழைத்த ஊழியத்தை அவர்கள் இங்க இருந்து என்ன செய்யவில்லை. அவர்கள் நான் அழைத்த ஊழியத்துக்கு அனுப்பி விடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க 2 பேரும் தேவன் அவர்களை எதற்காக அழைத்திருக்கிறாரோ அந்த வேலையை செய்யாதபடிக்கு இங்க உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் உபவாசித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற சபையை நான் பார்க்கும்போது இங்கு இப்படிப்பட்ட இந்த 2 நிலைமை காணப்படுகிறது. ஒரு கூட்டம் மக்கள் ஆராதனையிலே மிக முக்கிய கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆராதனை தேவனுக்கு பிடிக்கும் என்று சொல்லி அதுல ஒரு பல லெவல்ல அவங்க பலவிதமான இசை கருவிகளை அவர்கள் நேர்த்தியாக வாசிக்கிறதிலும், பாடல்களை நேர்த்தியாக பாடுகிறதிலும், அவர்கள் பலவிதமான இசை கச்சேரிகளை நடத்தி இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் எழும்பி அவர்கள் சினிமா மொட்டுகளில் எல்லாம் பாடல்களை ஏற்றி என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் நல்ல மியூசிக் எல்லாம் போட்டு நாங்கள் உலக தரத்துக்கு ஏதாக அதில் ஒரு ஆராதனை வீரருக்கு தம்பி சொல்லும்போது சொல்லுகிறார், நாங்கள் இப்போ எங்களுடைய போட்டி அல்ற சில்லறை கூட எல்லாம் கிடையாது. நாங்கள் சினிமாவில் இருக்கக்கூடிய பெரிய முன்னணி நடிகர்கள் கூட பேர்களை சொல்லி அவர்களுடைய ரேட்டிங்கோட எங்க ஆராதனை இருக்கிறது என்று சொல்லி ஒரு சிறப்பான ஒரு கண்டுகுட்டி ஆராதனையை அவர் என்ன செய்கிறாங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தேவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு அது மூலமாக நிறைய வாலிபர்கள் வராங்க, சிறுவர் வராங்க, இளம் பெண்கள் வருகிறார்கள் என்று சொல்லி அதுக்கு நேராக ஒரு கூட்டம் மக்கள் என்ன செய்கிறார்கள், அதற்கு நேராக போய் அங்கிருந்து ஆடல் பாடல் ஜாலியா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம் என்று சொல்லி இது தேவனுக்கு பிடிக்கும் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். சபையில இன்னைக்கு இருக்கிற சபை ஒரு கூட்ட மக்கள் என்னன்னா, கர்த்தர் மனிதனை படைத்ததே ஆராதனைக்காக தான் என்று சொல்லி ஆராதனை 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 என்று சொல்லி அதற்கு ஒரு பெயர் கொடுத்து அதை இவர்கள் மனம் போல செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுலதான் நம்ம வேதத்திலிருந்து 4 ஆராதனைகளை நம்ம சுட்டி காட்டினோம். ஒன்று கண்டுகுட்டியை செய்து வைத்து கர்த்தருக்கு ஆராதனைன்னு சொல்றது. ஏசாயா தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரம் 13 பார்க்கும்போது வீண் ஆராதனை என்று ஆண்டு சொல்கிறார். மத்தேயு 15:9 மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து தேவன் வெறுக்கக்கூடிய ஆராதனை, அதாவது வீணான ஆராதனைகளை செய்கிறார்கள். அங்க ஏசாயால சொல்லப்பட்டது கர்த்தர் வெறுக்கக்கூடிய ஆராதனை. அடுத்து நம்ம கொலோசியர்ல போய் பார்க்கும்போது 2 அதிகாரத்துல அங்க பார்க்கும்போது சுய இஷ்டமான ஆராதனை என்று 4 வித்தியாசமான ஆராதனைகள். இந்த ஆராதனைகள் எல்லாமே இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
கிறிஸ்தவர்கள் இந்த ஆராதனை செய்கிறதை பார்த்து ஒரு சில மக்கள் இது தேவனுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய விஷயங்கள் என்று சொல்லி அதுல அவங்க ரொம்ப தீவிரமாக இன்வால்வ் ஆகி கொண்டே இருக்கிறார்கள். மறுபக்கத்துல ஒரு கூட்ட ஜனங்கள் என்னன்னா, ஆண்டவர்களுக்கு ரொம்ப பிடிச்சது உபவாசம், நம்ம உபவாசம் போட்டு ஜெபிக்கிறது, நம்ம கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறது, நம்முடைய முழங்கால் யுத்தங்கள், நம்ம அந்த ஜெபம் 72 மணி நேர ஜெபம், 24 மணி நேர ஜெபம், அதுல பல காரியங்கள், ஜெபத்துல பல விஷயங்கள், இவைகளை செய்தோம்னா கர்த்தருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது ரெண்டே குறித்து ஆண்டவர் பேசல. பவுலையும் பர்னபாவையும் என்ன சொல்றாருன்னா, அவங்கள நான் அழைத்த ஊழியத்துக்கு நீங்க கொஞ்சம் பிரித்து விடுங்கப்பா. நான் அவங்களை அழைத்தது இதற்காக அல்ல. அதுக்கு தொடுத்து பவுலும் பர்னபாவும் என்ன செய்தாள்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அது அவர்கள் பல பட்டணங்களுக்கு அங்கிருந்து போய் அவர்கள் அங்க போய் இந்த ரெண்டையுமே செய்யல. என்ன செய்யவில்லை என்று சொன்னால், ஜப கூட்டங்களையும் அவர்கள் நடத்தி கொண்டு செய்து கொண்டிருக்கவில்லை, ஆராதனை கூட்டத்தையும் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கவில்லை. அவர்கள் அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தினார்கள். அவர்கள் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள், அங்கிருந்த வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார்கள். சபையை தேவன் அழைத்தது இந்த ஆராதனை பண்ணி கொண்டிருப்பதற்காகவும் அல்லாவிட்டால் அவருக்கு உபவாசம் போட்டுக்கொண்டு ஜப கூட்டம் நடத்தி கொண்டிருப்பதற்காகவும் மட்டும் அல்ல. இவைகள் ரெண்டும் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆண்டவர் அந்த 3 பேரை குறித்து ஒன்றும் சொல்லல. சரி, அவங்க செய்துட்டு போறாங்கன்னு விட்டுறது மாதிரி, இது ஒரு பார்ட் ஆஃப், அதாவது ரொம்ப ஒரு சின்ன பார்ட், தேவனை நம்ம ஆராதிக்கிறதுலையும் தேவனிடத்துல நம்ம ஜெபிக்கிற காரியம். ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியமான காரியம்தான். அது தனி ஜெபத்துக்கு தான் வேதம் இயேசு கிறிஸ்து அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்திருந்தார். அவர் முழுவதும் ஜெபித்தார். அதிகாலையில இருட்டோடு போய் ஜெபித்தார். பகல் வேளைகள்ல இயேசு கிறிஸ்துடைய 3 வருட ஊழியத்துல நீங்க எந்த இடத்துலயும் போய் மக்களுக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் சொல்லி அவர்களுடைய விண்ணப்பங்களுக்காக நாங்கள் பிதாவிடத்தில் ஜெபிக்கிறோம் என்று சொல்லியோ அவர் எந்த ஜெப கூட்டத்தையும் அவர் நடத்தவில்லை. அந்த 3 ஆண்டுகள்ல அவர் எந்த உபவாசத்தையும் அவர் கடைபிடிக்கவும் இல்லை. அவர் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக 40 நாட்கள் பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டு அவர் உபவாசத்துல இருந்தாரு. அந்த உபவாசத்துல அவர் மிக முக்கியமாக மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை கொடுக்கக்கூடிய பிசாசை அவர் ஜெயிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் அவரை வழி நடத்தினார். அங்கு அவர் பிசாசை ஜெயித்தார். தேவனுடைய வார்த்தைகளை பேசி அவனை ஜெயித்தார். ஜெயித்து விட்டு அவர் நேரடியாக என்ன செய்து விட்டார் என்றால், ஊழியத்திலே அவர் இறங்கி விட்டார். அவர் போய் பரிசுத்த ஆவியினாலும், வேதம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். அவர் நன்மை செய்கிறவராய், அப்போஸ்தலர் 10:38 நம்ம அதை வாசிக்கிறோம். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். 3.5 years அவர் அது பிறகு எந்த உபவாசத்தையும் அவர் கடைபிடிக்கவில்லை, எந்த உபவாச கூட்டமும் நடத்தல. இந்த 2 விஷயமும் அவர் பண்ணல. இன்னைக்கு சபை பண்ணிட்டு இருக்கிற இந்த 2 காரியத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3 ஆண்டு ஊழியத்துல அவர் செய்யவே இல்லை. ஜெப கூட்டம் நடத்துறோம் ஜெப கூட்டத்தை நடத்திட்டு இருக்கல. அவர் ஆராதனை நடத்துறோம் என்று அவர் எதையும் செய்யவில்லை. அவர் தான் எந்த ஊழியத்திற்காக இந்த உலகத்துக்கு வந்தனோ அந்த ஊழியத்தை அவர் செய்கிறார். அந்த ஊழியம் என்ன? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டு பிசாசின் வல்லமையிலே அகப்பட்டவர்களை விடுதலை ஆக்குற ஊழியம், பிணியாளிகளை சுகமாக்குற ஊழியம், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புற ஊழியம், இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுக்கிற ஊழியம், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எல்லா மக்களுக்கும் பிரசங்கிக்கிறது. அது பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் குறித்து மக்களுக்கு எல்லாம் பிரசங்கிக்கிறது. இதுதான் தேவன் ஊழியமாக கருதுகிறார். இதைதான் தேவன் தான் அழைக்கப்பட்டதற்கு, தான் அனுப்பப்பட்டதற்கு முகாந்திரம் என்பதை அவர் செய்து காட்டினார். அதற்காக தான் இந்த சீஷர்களை அவர் தெரிந்தெடுத்து அவர்களை சொல்ல, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? சீஷர் ஆக்குங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் எங்க புறப்பட்டு போனோம்? நீங்க எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும்
நீங்கள் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நீங்கள் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள், அவர்களுக்கு நான் உங்களுக்கு கற்பித்தவைகளை அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். அப்ப நான் உங்களுக்கு என்ன கற்பிக்கிறேனோ இதை அவர்கள் கை கொள்ள வேண்டும். இன்றைக்கு மதம் என்று சொல்றது கை கொள்வதற்காக போதிப்பதல்ல. அது ஒரு பொழுதுபோக்கு, அது ஒரு சடங்காச்சாரம், அது ஒரு நேரப்போக்கு. அங்கு பிரசங்கம் நடக்கும், அங்கு ஆராதனை நடக்கும், அங்கு உபவாசம் நடக்கும், அங்கு நடனம் நடக்கும், நிறைய ப்ரோக்ராம் நடக்கும். ஆனால் இவை ஒன்றுக்கும் தேவன் அதை எதிர்பார்க்கவில்லை, அதை அவர் பொருட்டாகவும் எண்ணவில்லை. அவர் சொல்லுகிறார், இந்த 2 காரியத்தை அவர்கள் செய்யவில்லை. சரி, இயேசு கிறிஸ்து செய்யல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஃபுல்லா படிச்சு பாருங்க. அவங்க போய் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் செய்த காரியங்களை குறித்து நாம் நாளை தினத்திலே நாம் அடுத்த மீட்டிங்ல நம்ம பேசுவோம். இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் முழுவதுமே விடுதலை ஆக்குற ஊழியம். இன்றைக்கு அந்த அற்புத சுகமளிக்கும் ஊழியம் எங்கே போனது தெரியல. அதற்கு பதிலான எல்லா மாற்றும் சபை கண்டுபிடித்து வைத்திருக்கிறது. ஆனால் அது ஒன்றை நெக்லெக்ட் பண்ணிவிட்டாங்க. அப்போஸ்தலர்கள் செய்த ஒன்று, இயேசு கிறிஸ்து செய்து காண்பித்த ஒன்று, அதை செய்கிறதை விட்டுவிட்டு ஆராதனை கடவுளுக்கு பிடிக்கும், இது உபவாச ஜெபம் கடவுளுக்கு பிடிக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2ஐயும் அவர் மைண்ட் பண்ணல. நீங்க ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்க, உபவாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா கொஞ்சம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, அவங்க 2 பேரையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு அனுப்பி விடுங்க. அப்ப தேவன் நம்மை அழைத்தது என்ன? இன்றைக்கு சபை என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? பகல ஃபுல்லா உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். பகல முழுவதும் நம்ம ஃபீல்டுல இருக்கணும். நம்ம போய் ஆத்துமாக்களை சந்திக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறது இரவு வேளையில. நம்ம தேவனிடத்துல திட்டங்களை தெரிந்து கொள்வது நம்முடைய இரவு ஜெபத்துல, நம்ம அதிகாலை ஜெபத்துல தேவனோடு கூட தனித்து இருந்து நம்முடைய திட்டங்களை, நம்முடைய வழி நடத்துதலை, நம்முடைய ஊழியத்தின் விவரங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பேக் பண்ண வேண்டும். பாருங்க, அந்த மொபைல்ல பகல யாருமே சார்ஜ் போட்டுட்டு உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. பகல்ல சார்ஜ் போட்டு இருக்கான்னா அவனுக்கு வேற வேலை இல்லாதவன் அங்க வீட்டுல உட்காந்து சார்ஜ் போட்டுட்டு உட்கார்ந்து இருப்பான். ஆனா பகல் வேலையில வேலை செய்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இரவுல அவங்க அந்த ஓய்வு நேரத்துல வீட்டுல இருக்கும்போது அவர்கள் சார்ஜ் பண்ணுவாங்க. அதிகாலையில வேலைக்கு போற முன்னாடி சார்ஜ் பண்ணிடுவாங்க. டே முழுவதும் அந்த மொபைல் போன் அவங்களோடு கூட இருந்து பயன்பாட்டில் இருக்கும். இரவு வரும்போது சாயங்காலம் திரும்ப வீட்டுக்கு திரும்பி வரும்போது அதோட சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆயிரும். திரும்ப அது சார்ஜ் பண்ணப்பட வேண்டும். தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுகிறதும், தேவனோடு கூட பேசுகிறதும், தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கிறதுக்கு மாற்றான ஒரு காரியமும் கிடையாது. அதை செய்ய வேண்டிய நேரத்துல நம்ம செய்யணும். அது தேவனோடு கூட இருக்கு. அங்க விண்ணப்பம் பண்றது இல்லை. இன்னைக்கு என்னன்னா நிறைய விண்ணப்பங்கள். நான் அது கொடுங்க, இதை கொடுங்க, நாங்க கேட்கிறோம், அவங்க கேட்கிறோம், நாங்க இப்படி கேட்கிறோம், அப்படி கேட்கிறோம், இதனால நீங்க இதை செய்திருங்க, நாங்க அழுறோம், நாங்க உபவாசப்படுறோம், நாங்க கண்ணீர் விடுறோம், நாங்க முழங்கால நிக்கிறோம், நாங்க வேதனைப்படுறோம், நாங்க புலம்புறோம், அழுறோம், இதுக்காக கொஞ்சம் கேட்டுருங்க இப்படின்னு சொல்லிட்டு பண்றதல்ல. அது அல்ல ஜெபம். ஜெபம் என்று சொல்வது தேவனோடு கூட நம்ம வைத்திருக்கிற உறவு, அவரோடு கூட நம்ம சம்பாஷிக்கிறது. அதுல நம்ம தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்கிறோம், தேவனுடைய வழி நடத்துதலை பெற்றுக் கொள்கிறோம், தேவனுடைய திட்டங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம், தேவன் செய்ய விரும்புகிறதை நாம் புரிந்து கொள்கிறோம். அது இல்லாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ முடியாது. ஆனால் ஊழியம் என்று சொல்வது இந்த ஜெப கூட்டம் நடத்துறதும் ஆராதனை பண்ணுகிறதும் அல்ல. அது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வழி நடத்துதலின்படி, தேவனுடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொண்டதன்படி, பகல் வேளைகளிலே நாம் கிரியை செய்கிற வேளைகளிலே பல இடங்களுக்கு சுற்றி திரிந்து நாம் பெற்ற நன்மைகளை வெறும் வார்த்தையினாலே பிரசங்கிக்கிறதல்ல, நமக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி பிசாசுகளை துரத்துகிறது, வியாதியஸ்தலை சுகமாக்குறது, பிரச்சனைகள் அகப்பட்டவங்களை விடுதலை ஆக்கிறது, குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை கணவன் மனைவிகளை ஒற்றுமையில்லாத கூட ஒற்றுமை உருவாக்குறது, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஐக்கியம் இல்லாத இடத்துல ஐக்கியத்தை உருவாக்குவது, தேவ சமாதானத்தை கொண்டு வருகிறது, சகோதரனுக்கும் சகோதரன் இருக்கிற சண்டையை தீர்த்து வைப்பது, எல்லா அரசாங்கத்துக்கும் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது, இப்படி நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக, விடுதலையை கூறுகிறவர்களாக, மக்களுக்கு நன்மையை கொண்டு போய் சேர்க்கிறவர்களாக, விதவைகள் திக்கெட்ட பிள்ளைகள் படும் உபத்திரவத்தில் அவர்களை போய் விசாரிக்கிறது, நன்மை செய்கிறது. இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஊழியம். நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்த ஊழியத்தை செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர், நான் அழைத்த ஊழியத்தை செய்யுங்கள்.
மக்களுக்கு நீங்கள் சேவை செய்யுங்கள், மக்களை நீங்கள் விடுதலை ஆக்குங்கள். நீங்கள் மாய்மாலக்காரர்களை போல உட்கார்ந்து இருந்து ஜெபம் பண்ணி கொண்டு இராதீர்கள். ஆராதனை என்று சொல்லி நீங்கள் நான் வெறுக்கக்கூடிய வீணான மனுஷ கற்பனைகளை போதித்து செய்கிற ஆராதனைகள், கண்டுகுட்டி ஆராதனைகளை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். நீங்க என்னாகமத்துல நம்ம போய் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 25ஆம் அதிகாரத்துல அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம வாசித்து நம்ம முடிக்கலாம். என்னாகமம் 25ல 1-3 வரைக்கும் வாசிக்கிறேன். அங்கு இஸ்ரவேல் சீத்திமில் தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாப்பின் குமார்த்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கிட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பெயரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. இன்னைக்கு நடக்கிற நிறைய இசை கச்சேரிகள் இப்படிதான். இன்னைக்கு ஆராதனை வீரர்கள் நடத்துற விஷயங்கள் இதற்கு ஒப்பாக தேவன் பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க எங்க இருந்தாங்கன்னா புறஜாதிகளோட சேர்ந்து அவர்கள் விட்ட பலிகளை விருந்துண்ணும்படி போய் அவர்கள் தங்கள் தேவர்கிட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போனாங்க. இன்னைக்கு ஒரு கூட்ட மக்கள் அந்நிய அக்கினியை தேவனுடைய சன்னிதானத்துல கொண்டு வருகிறது போல அந்த புறஜாதிகள் பாருங்க. அந்த ஆராதனை வீரனா இருக்கிற ஜெபராஜ் தம்பி அப்படிதான் சொல்றாரு. என்னன்னா எங்களுடைய ஆராதனைக்கு ரேட்டிங் யாரோட கம்பாரிசன், இந்த சினிமா துறையில இருக்கக்கூடிய சினிமாவில உச்சத்துல இருக்கக்கூடிய அவர்களோட நாங்க கம்பேர் பண்ணியிருக்கோம். நாங்க எங்க ரேட்டிங் 4 வந்துடுச்சு, நாங்க அவங்கள வீழ்த்திடுவோம். பாருங்க, இது ஒரு புறஜாதிகள் பண்ணக்கூடிய, தேவனை அறியாதவர்கள் பண்ணக்கூடிய கூச்சல், குழப்பம், ஆராதனை, நடனம், இதை கர்த்தருக்கு ஆராதனை போல அவர்கள் நடத்துகிறார்கள். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாகால் பெயரை பற்றி கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்களோட போய் விருந்துண்ண போனது போல இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற ஒரு கூட்ட மக்கள் அங்க போய் அவர்களோட கொண்டு பற்றி கொள்கிறார்கள். தேவன் அதனால இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதை பார்த்து அங்க அவர்கள் மோசே என்ன பண்ணுகிறார், அங்கு பயங்கர காரியங்கள் நடக்கிறது. அதை தொடர்ந்து விபச்சாரங்கள் நடக்கிறது, வேசித்தனங்கள் நடக்கிறது, பொருள் ஆசை, வேதம் சொல்லுகிறது அது விக்கிரக ஆராதனையா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். உலக சிநேகம், விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகமாக அது மாறி போயிருக்கு. இந்த உலகத்தை நேசித்து ஒரு கூட்டம் அதற்கு பின்பாக போகிறது. அது பேசித்தன பாவத்துக்கு சமமாய் காணப்படுகிறது. இஸ்ரவேல் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு கூட்டம் அப்படியாக மாறிவிட்டார்கள். அவர்கள் அங்கு ஆராதனைக்கு டிக்கெட் 250 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வரைக்கும் டிக்கெட். நீங்க எப்படி புறஜாதி மக்கள் கடவுளை பக்கத்துல இருந்து பார்க்கணும்னா அதிகமான காசு கொடுத்து டிக்கெட் வாங்கணும் மாதிரி அந்த டிக்கெட் வாங்கி போய் உட்கார்ந்துதான் அந்த ஆராதனையில கலந்து கொள்ள முடியும். அது முழுவதும் பொருளாசை, அவங்க பணங்களை சம்பாதிப்பதற்காக, மக்கள் மத்தியில புகழை சேர்க்கும்படியாக அங்கு அந்நிய தேவர்கள், அந்நிய மக்கள், உலக மக்கள் எப்படி ஆராதனை செய்கிறார்களோ, அவர்கள் மியூசிக் கன்சர்ட் நடத்துகிறார்களோ அதே போலப்பட்ட காரியங்கள். இதை கர்த்தருக்கு ஆராதனை என்று சொல்கிற பேர்ல நடக்கக்கூடிய கூத்துகள். இப்படிப்பட்ட காரியத்தினால தேவனுடைய கோபம் மூண்டு அங்கு என்ன செய்யறது, வாதை வருகிறது. ஜனங்கள் மத்தியிலே மடிந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் வியாதி, மரணக்கட்டுகள், வறுமைகள், பலவிதமான மனக்குழப்பங்கள், குடும்பத்துல சமாதானம் இல்லாமைகள், அவருடைய தொழிலிலே ஆசீர்வாதங்கள் இல்லாதபடிக்கு, அவருடைய செய்கிற காரியங்களே அவர்கள் பின்தங்கினவர்களாக பல பிரச்சனைகளுக்குள்ளே தலை முதல் உச்சம் கால் வரைக்கும் சரீரத்திலே ரணமாயும் கொதிப்பாக காணப்படுகிறது. ஆனால் ஆராதனைக்கு குறைவே இல்லை. இவைகளை வைத்துக் கொண்டே ஆராதனை நடந்து கொண்டே இருக்கிறது. இவைகள் வைத்துக் கொண்டே உபவாச கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என் ஜனமாகிய குமாரத்தியோ அவள் சுகமாகாமல் இருக்கிறார். அவருடைய சரீர உச்ச தலை முதல் பாத வரைக்கும் ரணம் கொண்டதாய் இருக்கிறது. இதை குறித்து எந்த மனிதருக்கு கவலை கிடையாது. ஆராதனை நடந்து கொண்டே இருக்கிறது, உபவாச ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது, ஜனம் செத்து மடிந்து கொண்டே இருக்கிறது. இதை பார்த்து மூப்பர்களாயிருக்கிற மோசையும் அவரும் என்ன செய்யறாங்க, 6ஆம் வசனத்தில் அப்போ மோசையும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும்
ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியான ஸ்திரியை தன் சகோதரத்தில் அழைத்து கொண்டு வந்தான். அதை ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையில பிடித்து இஸ்ரவேல் ஆகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ண அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதன் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. பாருங்க, இப்படி ஒரு கூட்டம் இளைஞர்கள், ஒரு கூட்டம் மக்கள் ஆராதனை என்ற பெயர்ல கூத்தடித்துக் கொண்டிருக்கும் போது, மறுபக்கத்துல தேவனுடைய பிள்ளைகள், மூப்பர்கள் என்று சொல்லுகிறார்கள், ஆசாரியர் என்று சொல்லுகிற இந்த தேவ ஜனங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்னா அழுது கொண்டிருக்கிறார்கள், புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், கதறி கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்து ஆண்டவரே 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 என்று சொல்லி முழங்கால் என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உபவாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், கதறி கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனை தீரவில்லை. பிரச்சனை அகோரமாக போய்கொண்டே இருக்கிறது. ஜனங்களுடைய மத்தியிலே வாதை அது அவங்களை கொன்று கொண்டு இருக்கிறது. என்ன செய்வது என்று மோசேக்கு தெரியவில்லை, அங்க இருக்கிற மூப்பர்களுக்கு தெரியவில்லை. அவங்க உபவாச கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க, அவங்க அழுது கொண்டு இருக்கிறாங்க, அவங்க புலம்பி கொண்டு இருக்கிறாங்க, அவங்க வேதனையில இருக்கிறாங்க. அவங்க செய்யறது ஒரு தெய்வீகமாக காணப்படுகிறது, தெய்வீகம் போல தெரிகிறது. இங்க பார்க்கும்போது இவர்கள் பண்ணுகிறது, இவர்கள் தாங்கள் தான் தெய்வீகம் என்று சொல்லி ஒரு சைடுல கூத்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பினேகாஸ் என்று சொல்கிறவனுக்குள்ளே தேவ ஆவியானுடைய வைராக்கியம் உண்டாகிறது. அவன் எழும்புகிறான். எழும்பி ஈட்டியை எடுத்துக்கொண்டு போய் அங்கு விபச்சாரம் பண்ணி கொண்டிருக்க அவங்க 2 பேருக்கு வயத்துல அப்படியே குத்துனான். 2 பேருக்கு வயத்துக்குள்ள அது உருவி போனது. வேதம் சொல்கிறது வாதை நின்றது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அங்க 10ஆம் வசனத்துல இந்த ஆண்டவர் சொல்லுகிறாரு, கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரனை ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரகத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்கு ஆக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் சந்ததியாருக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் இந்த நாள்ல நமக்கு சொல்ல விரும்பின காரியத்தை நான் அப்படியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். என்னவென்று சொன்னால், இன்றைக்கு சபை சீரழிந்து போய் கிடக்கிறது. ஆராதனை என்ற பெயர்ல சீரழிந்து போய் கிடக்கிறது. ஜெப கூட்டம் என்ற பெயர்ல சீரழிந்து போய் கிடக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நின்று சொல்லுகிறார், எப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க உட்கார்ந்து இருந்து? நான் அழைத்த ஊழியத்துக்கு பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களே, இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட நேரடியாக பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியினால வல்லமையினால நிரப்பப்பட்ட தேவ பிள்ளைகள் எழும்பி வாதைகளை நிறுத்த வேண்டும். ஜனங்கள் மத்தியில் இருக்கிற வறுமையை போக்க வேண்டும். ஜனங்கள் மத்தியில் இருக்கிற வியாதியிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். மரண கட்டுகள் இருந்து அவங்களை விடுதலை ஆக்க வேண்டும். அவர்களை பாவத்தின் கட்டுகள் இருந்து விடுதலை ஆக்க வேண்டும். பரிசுத்த பாதைக்குள்ளே நடத்த வேண்டும். அவர்கள் நேர்மையுள்ளவர்களாக மாற வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் தேவன் விரும்புகிற அளத்திலே எல்லா பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். அந்த விடுதலையின் ஊழியத்தை செய்ய விரும்புகிறவர்கள் அவர்கள் தேவனோடு கூட இரவு வேளைகளை ஜெபியுங்கள். அதிகாலை வேளைகளை தனியாயிருந்து ஜெபியுங்கள். எப்பொழுதும் தேவனோடு கூட பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவரோடு கூட அந்நிய பாஷையில பேசி ஜெபியுங்கள். தேவனுடைய பவர் ஹவுஸ் ஆகி பாருங்கள். நீங்க போகும்போது, நீங்க நடக்கும் போது வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள். நீங்கள் தொடும்போது பெரிய குஷ்டரோகம் கூட சுகமாகும், கேன்சர்கள் சுகமாகும், கட்டிகள் உடையும். தேவன் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அதே கிரியையை நடப்பிக்கும்படி ஒரு கூட்டம் மக்களை எதிர்பார்க்கிறார். அவர்கள் பினேகாசின் ஆவி உடையவர்களாக எழும்பி இந்த தேவ ஜனத்தின் மத்தியில் இருக்கிற வாதைகளை நிறுத்துவதற்காக அவர்கள் எழும்பி தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இதை விட்டுவிட்டு கால தாமதம் பண்ணாதீர்கள். தேவனுடைய வருகையின் நாட்கள் சமீபம். பூமிக்கு அழிவு சமீபம். ஜனங்களோ மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கிருந்து 2 கூத்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆராதனை கூத்து, ஜெப கூட்ட கூத்து நடக்கிறது. ஆண்டவர், நான் அளித்த ஊழியத்திற்கு என் பின்னே வாருங்கள், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொல்லுகிற அந்த ஏக்கத்தோடு கூட சபையை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மை சுற்றிலும் ஏராளமான மக்கள்
சீசர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். நம்ம சுற்றிலும் இருக்கிற கிறிஸ்தவ கூட்டம் சீசர்கள் கூட்டம் அல்ல, அது ஆராதனை கூட்டம், அது ஜெப கூட்டம். இந்த ரெண்டு கூட்டத்தையும் ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. ஆண்டவர் தன்னுடைய பணியை செய்யும்படியாக, தன்னுடைய வேலையை செய்யும்படியாக, ஜனங்களை கட்டிலிருந்து விடுதலையாக்கக்கூடிய, விடுதலையின் ஊழியங்களை செய்யக்கூடிய மக்களை அவர் எதிர்பார்க்கிறார். தேவ ஜனமே, தேவனுடைய ஊழியர்களே, நாம் தேவ வல்லமையினாலே, தேவ கிருபையினாலே நிரம்பி நம்ம கட்டுகளுக்கு ஜனங்களை விடுதலையாக்கி தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். நாம் கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்வோம். அவர் சொல்கிறார், நித்திய ஆசாரியத்தை நான் உனக்கு தருகிறேன். நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நித்தியமாய் தேவனோடு கூட ஆளுகை செய்யும்படிக்கு எழும்பக்கூடிய தேவ ஜனங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளினாலே ஆமென். பரவசம், ஆவிக்குரிய நல்ல உணவுகளை, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போன்ற உல்லாசம் எங்களுக்கு வந்திருக்கிறது. கோடி கோடி நன்றி. இந்த ஆராதனைக்கு எல்லா மக்களும் இந்த நினத்தையும் கொழுப்பையும் உண்டு களிப்படைந்து, ஆண்டவரே எத்தனை ஆச்சரியமா இருக்கப்பா. இன்னைக்கு மகிழ முடியாமல், துள்ளி கதிக்க முடியாமல் பொய்த்தனமான ஆராதனைகள், மற்ற எல்லா காரியம் கர்த்தருடைய தாசன் மிக அருமையாக எங்களுக்கெல்லாம் அதை பார்க்கும்போது, ஆண்டவரே நாங்க எவ்வளவு குறைவுள்ளவர்கள், வெறும் பாட்டும் துதியும் மக்களை சீரழிச்சு பாலடித்து கொண்டிருக்கு கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே. ஆண்டவரே, முதல் நூற்றாண்டுல அப்போஸ்தலர்களும் விசுவாசிகளும் ஆண்டவருக்காய் எழும்பி ஊழியம் செய்தார்களே, உலகமே அவங்க பின்னாடி போச்சுன்னு தானே அன்றைக்கு நடந்தது. இன்னைக்கு உலகத்துக்கு பின்னாடி சாவ போயிட்டு இருக்கு, பாட்டு போயிட்டு இருக்கு. எவ்வளவு கொடூரமான வித்தியாசங்கள் அப்பா. அத்தனை நாங்கள் விரட்டி அடிக்கிறோம், குப்பை தொட்டில போடுறோம் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள், ஆராதனைகளின் ஜபங்களையும். ஆண்டவரே, தேவனோடும் தெய்வ மக்களோடும் நாங்கள் நிற்கும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் எங்களுக்கு சொல்லப்பட்டதையே நாங்கள் செய்ய வேண்டும். அதுதான் வேதம் எங்களுக்கு சாட்சிகளாக வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு முறையோடு தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, சிந்தனை உலகம் இன்னைக்கு வியாதி, எல்லா வியாதியில கடந்து ஒரே கூச்சலும் கும்மாளமும் பேய் ஆட்டமும் இதெல்லாம் சில இடங்கள்ல பாக்குறோம். தயவு செய்து ஆண்டவரே, என் அப்பா இயேசு பூமியில் வந்தது எதற்கு என்பது எங்களுக்குள்ளே இருந்து தெய்வாதை செய்கிற இதுதான் ஊழியம். எளியவர்கள், திக்கற்றர், விதவைகள், அனாதைகள், பரதேசிகளை விடுவித்து சந்தோஷப்படுத்துறது அல்லவா. எங்களை முழுவதும் இன்னும் ஒரு முறை கூட பூரணமாய் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக பயன்படுத்த வேண்டும். கர்த்தருடைய தாசனுக்கு இந்த மாபெரும் வெளிச்சத்தை அந்ததுனால அந்த வெளிச்சத்தை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரோடு கூட நாங்கள் நிக்கிறோம். இந்த டீமில் இருக்கிற எல்லாரும் நிக்கிறோம். எங்களை கொண்டுதான் இந்த உலகமே எங்க பின்னாடி வரட்டும், இயேசு பின்னாடி வரட்டும். நாங்க உலகத்துக்கு பின்னாடி இன்னைக்கு போயிட்டு இருக்குது. அவல நிலைமைகள் அழிக்கப்பட்டு, ஆண்டவரே கெஞ்சி கேட்கிற இந்த நிலைமைகள் எல்லாம் பூமியில மாறட்டும். வாழ்க்கை வாழ்ந்து காட்டுவதுதான் எங்களுடைய ஜீவிதம். அதுக்காய் ஸ்தோத்திரம். கிருபை இரக்கம் தயவுள்ள வசனங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தெய்வ மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம், குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகள் வேதத்தோடு அவருடைய வார்த்தையோடு கூட இருந்து வெற்றி பெற்று அநேகரை நாங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கிறவர்களா எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதுக்காய் கோடி கோடி நன்றி சாமி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் நம் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நம் நோய்களை எல்லாம் குணமாக்கி, நம் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் நம் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போல ஆகிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சம்பூர்ணமாய் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.